பதிகம். சுண்ணவன் சந்தன சாந்தன் திருவதி கபீரட்டான அவர் படியுங்க பார்ப்போம். சாந்தம் சுடசிங்கச்சூள மணியம் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணலரன் முரணாரும் அகலம்பலாய் அறமும் தென்னங்கடில புனலுமுடையார் ஒருவர் தமர்னார் அஞ்சுவது யார் அந்த மில்லை அஞ்ச வருவது மில்லை. இந்த சந்தன சாந்து இங்க சொல்லப்படுகிறது. சந்தன சாந்து சுண்ண வெண் சந்தன சாந்தம். சுண்ண வெண் சந்தன சாந்து. நாங்க செஞ்சந்தனம் பார்த்திருக்கிறோம். அது என்ன வெண் சந்தனம்? அதேன் சுண்ணம் என்று சொன்னார். இது சந்தனம் என்பது தனியே இந்த காலத்துல நாங்க வேண்டுகிற மாதிரி கடையில வேண்டி பூசுற சந்தனம் இல்லை. இப்ப கடையில வேண்டி பூசுற சந்தனத்துல நிறைய சோக்கன் மக்கி அதுகள்லாம் இருக்கு. அப்ப இப்ப இதுல அதிகம் வைஷ்ணவர்கள் பூசுற சந்தனம் இருக்குது. நாமம் போடுறது அது திருமண். அது மண் கிணறு வெட்டைக்கு வருது மக்கி மண். அந்த மாதிரி மக்கி மண் எடுத்த சந்தனம் மாதிரி இருக்கும். அதை எடுத்துத்தான் பூசுறது. அது திருமாலுடைய காலம். அப்ப அதுதான் பொதுவாக சந்தனம் என்று வருது. அதுக்கு கொஞ்சம் கலர் பவுடர் கொஞ்சம் இதுகள் கலக்கிறது இருக்குது. அந்த சந்தனம் அல்ல. இது சந்தன கட்டை. சந்தன கட்டை அரைத்து சந்தன சாந்து எடுக்கிறது தான் அது சந்தன குழம்பு என்று சொல்லுவார்கள். அதுக்கு இப்ப கோயில்கள்ல சந்தன கட்டை வீடுகள்லே இருந்தது நவந்தி சந்தன கட்டை இருக்கும். அதுல கோயில்கள்ல இருக்கிற சந்தன கட்டை பொதுவாக கல்லு. வீடுகள்ல இருக்கிற சந்தன கட்டை வித்தியாசமா அதுதான மாக்கல்லு. தேய கல்லு கொஞ்சம் தேயும். ஞாபகம் இருக்குதா? பார்த்திருக்கிறீங்களா வீடுகள்ல வச்சிருந்த சந்தன கட்டை? வீடுகள்ல இருக்கிறது இப்ப பொதுவா அந்த ரொட்டி தட்டுறதுக்கு ஒரு பலகை வச்சிருப்பினம், சப்பாத்தி போடுறதுக்கு. அது மாதிரியான உண்டு. கீழே உண்டு காரோட வட்டமா இருக்கும். அது ஒரு விதமான கல்லினாலே ஆனது. அந்த கல்லு மாக்கல்லு. நீங்க அதுல சந்தன கட்டையை வச்சு தேக்க அந்த கல்லில இருந்து கொஞ்சம் அந்த மக்கி மா மாதிரி அது சேரும் அதோடு. அப்ப சந்தன குழம்புன்றது அங்க மரமும் இதுவும் சேர்ந்து கோயில்கள்ல இறக்கைக்குள்ள அது கல்லு சந்தன கட்டை தான் வரும். அது கல்லு. அது முக்கியமான கல். அம்மி கல்லு மாதிரி கல்லு பொதுவா தேயாது. அதுல நாங்க கட்டையை தேய்க்கிறது. இதுல கட்டையோட சேர்ந்து கல்லும் கொஞ்சம் தேயும். வீடுகள்ல வச்சிருக்கிற சந்தன கட்டை அது முந்தி இருந்தது. அதுக்கு பூசைகளை வச்சிருப்பினும். அது அந்த சந்தன கட்டையை அதுல தேய்க்க சந்தன கட்டையும் தேயும் கல்லிலும் கொஞ்சம் தேய்ஞ்சு அந்த ஒரு மிக்சர் ஒன்று வரும். அதான் சுண்ணம். அடுத்த சுண்ணம் என்றதில் இன்னொன்று வாசனை திரவியங்கள். சுண்ணம் இடிக்கிறது பொற்சுண்ணம் என்று சொல்லுவீனா? அப்ப சந்தனம் என்றா அதுக்குரிய வாசனை திரவியங்களும் சேர்த்து இடிக்கிறது. அதான் சுண்ண வெண் சந்தன சாந்து. அப்ப சந்தன பவுடரோ சந்தன கட்டையும் போட்டு அல்லது சீவலை போட்டு அல்லது சந்தனத்தை அரைச்சு போட்டு இந்த வாசனை பொடிகளை இடித்து போட்டு அதான் சுண்ணம். சுண்ணம் இடித்தல் ஒன்று இருக்கല്ലോ. சுண்ணம் இடித்தல். அப்ப இங்க சுண்ணம் சுண்ணவன் சந்தன சாந்தம். பொதுவாக நான் சந்தனம் பாவிக்க இங்க கடையில தான் சந்தனம் வேண்டது. அந்த சந்தனத்துல சந்தன கட்டையில இருந்து எடுக்கிறது குறைவு. அப்ப போனா சந்தன பவுடர் வேண்டலாம். சந்தன கட்டையை அரைச்ச பவுடர் வேண்டலாம். அது இந்த கொடைக்கானல் அந்த பக்கம் போனா. ஆனா அதுலயும் பார்த்து அதுல இந்த ஃபேக்டரியில கேட்டிருக்கிறேன். அவங்களெல்லாம் இப்ப எல்லாம் சந்தன எண்ணெய் எடுத்து போடுவாங்க மரத்துல இருந்து. மரக்கட்டையை பவுடர் ஆக்கி சன்னி எல்லாம் எடுத்து அந்த சக்கை தான் வரும். எள்ளுல எண்ணெய் எடுத்த பிறகு பின்னாக்கு வர மாதிரி இந்த சக்கை அதை பவுடர் ஆக்கித்தான் நாங்க. அதுல சந்தனம் இருக்காது. ஆனா அது சந்தன மரத்தின் பவுடர் தான். அது கொஞ்சம் சேர்க்கிறது. அதோட சந்தன சண்டால்வுட் ஆயில் என்று இருக்குது. பியூர் சண்டால்வுட் ஆயில் வேண்டலாம். சந்தன ஆயில் சந்தன மரத்துல இருந்து அந்த ஆயில் அதுல ஃபியூ டிராப்ஸ் விட்டா
அது திருப்பி நீங்க சந்தனம் அரைச்ச மாதிரி இருக்கும். என்ன ஒரு இலகுவான வழி சந்தனக்கட்டை அரைக்கிறதுக்கு பஞ்சிக்கு இதை பாவிக்கிறது. அப்படி அது பாவிக்கிறது. அதுக்குள்ள பச்சை கற்பூரம் போடலாம், குங்குமப்பூ போடலாம். குங்குமப்பூ போட்டால் கொஞ்சம் ரெடிஸ்டிங்ஸாக வரும். இப்போ குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், சந்தன ஆயில், சந்தன மரத்தூள் இதெல்லாம் சேர்த்தா ஓரளவுக்கு அந்த ஃப்ரெக்ரண்ட் அதோட வரும். அதோட சேர்ந்து அதோட இதுக்கும் சேர்க்கலாம் ஜவ்வாது. புனுகு பூனையிலிருந்து வர ஜவ்வாது இருக்குல்ல, இப்போ புனுகு பூனையிலிருந்து எடுக்கிறீங்களா, அது ஒரு இன்டேஞ்சர் அழிந்து வருகின்ற இனம். அதை செய்யணும் கெமிக்கலாகி அது பச்சை கற்பூரம் அப்படித்தானே. இப்போ மரத்தில் இருந்து எடுக்கிறீங்களா கெமிக்கலாக தானே சைனாவிலிருந்து வருது. என்ன அதே சாமான இயற்கையை அதே பொருளை அங்கே செய்யணும். என்னடா இவ்வளவு பேரும் செய்ய வழிக்கிட பத்தாதங்க, காடழிஞ்சுவோம், மரம் அழிஞ்சுவோம், மிருகங்கள் அழிந்துடும். அப்ப அப்படி சுண்ணவன் சந்தன சாந்தம் அதை சாத்தி இருக்கிறார். இந்த வர்ணனை மிக அறிவுது. சைவத்துல சந்தனத்துக்கு பெரிய இடம் கிடையாது. வட இந்தியாவில் போனா சந்தனத்தை தான் திருநீர் மாதிரி பூசி இருப்பார். திருநீர் பூசிருந்தாலும் அதோட சந்தனத்தோட சேர்த்து தான் பூசி இருப்பார்கள். இப்படி இப்ப ஐயர் மாதிரி சில பேர் அப்படி பூசுறதை பார்த்துருக்கிறேன். அது அல்ல, சைவத்துல திருநீற்றைத்தான் குலைத்த பூசுவது. எங்களுக்கு திருநீறு தான் வேதங்கள்ல, வேதத்தில் உள்ளது நீரு. பஸ்ம ஜாபால உபநடவண்டு வேதத்தில் இருக்கிற உபநடத்துல திருநீட்டை பற்றியே சொல்லி இருக்கு. அதான் வேதத்தில் உள்ளது நீரு. திருநீறு தான் எங்களுக்கு சிவசின்னம், சந்தனம் குங்குமம் அல்ல. அது சங்கராச்சாரியார் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பார்த்துருக்குறீங்களா பாட்டு, லிங்காஷ்டகத்துல வரும், அதுல வருது. ஆனா வேதங்கள் ஆகமங்கள்ல இந்த சந்தனம் குங்குமத்தை பற்றி கதை இல்லை. திருநீறு தான் எங்களுடைய மெயின். இது சந்தனம் ஒரு அலங்காரம். நீங்க அப்ப சுண்ணவன் சந்தன சாந்தம் அதை பூசி இருக்கிறார் உடம்புல சாந்தாக. சந்தனத்தை எப்படி எல்லாரும் பொட்டு வைக்கிற சந்தனம் தான் தெரியும். மேலில சந்தனத்தை அலங்காரமாக பூசுறது தெரியுமோ? பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நாங்க பார்த்து அறிய ஊர்ல சில பேர் இந்த கையுக்கு நீட்டுக்கு இழுத்து விடுவோம், நெஞ்சில பூசி விடுவோம் பார்த்திருப்பீங்களே. அது அது ஒரு அலங்காரமும் வாசனையும் குளிர்ச்சியும் என்று சொல்றது. என்ன குளிர்ச்சி என்று சொல்றது? சாண்டோ சின்னப்பா தேவர் என்ற ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் இருந்தவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. மிருகங்கள் இதெல்லாம் வச்சு படம் எடுக்கிறவர். அவர் மேல் முழுக்க சந்தனம் பூசி கொண்டுதான் நிற்பார். முருக பக்தர். அது சந்தனத்தை உடல் முழுக்க பூசுவது, குளிர்மைக்காக மஞ்சள் பூசுவது மாதிரி பெண்கள் மூஞ்சைக்கு. இப்ப அது ரெண்டும் செய்யறதே இல்லையாக்கள். என்ன அப்ப இல்ல, நாங்கள் வாயில சொல்லுவோம் பிரியோசனம், பூசுரமோண்டு தானே கேள்வி. இப்ப இல்ல. ஆனா உண்மையான நாட்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் ஹரே கிருஷ்ணா கோயில்கள்ல, இந்த நியூசிலாந்தில் இருக்கைக்குள்ள காலையில அந்த இது முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு சந்தனம் வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து சந்தனம் ஒரு சின்ன துணி பொட்டணம் மாதிரி வச்சிருப்பார்கள். தோசை மாவுக்கு இந்த நாங்கள் தேய்ப்பம் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி அதை சந்தனத்தில் தொட்டு இப்படி நெத்தியில 2 பக்கமும் வச்சு விடுவார்கள். இந்த 2 பக்கம் குளிர்மைக்காக. நடுவில் நாமம் இருக்குமில்ல, அது அழியப்படாத வைக்கி நெத்தியில 2 பக்கம் போராக்களுக்கு இப்படி இப்படி வச்சு விடுவார்கள் சந்தனம். இப்ப சந்தனம் வந்து குளிர்மைக்குரியது. ஊர்ல எல்லாம் என்ன முந்தியெல்லாம் சூட்டு காலத்துல இப்ப பெயர்குரு வந்தா சந்தனம் பூசுறதுண்டு, கட்கட்டி வந்தா சந்தனம் பூசுறதுண்டு. அதுக்காக சுண்ணவன் சந்தன சாந்தம் சுடர் திங்கட் சூளாமணியும். சூளாமணி என்றால் என்ன? தலையிலே அந்த கொண்டையிலே அணிகலனாக அணிகின்ற ஒரு அந்த சாரிக்கு போடுறது இல்ல, புரோச்சன்னு சொல்றதா அந்த இதுல குத்துவார்கள். அதே மாதிரி தலையில கொண்டையில குத்துறது பிரத்தனை கற்கள் மணிகளோட இருக்கிற பெரிய மணியோண்டோட இருக்கு. அது போல சந்திரனை சூடி இருக்கிறார். சுடர் திங்கட் சூளாமணியும் கொண்டையிலே அணிந்திருக்கின்ற அணி அவருக்கு சந்திரன். வண்ண உரிவை உடையும் வண்ணமான புலித்தோல் ஆடை, கருப்பும் மஞ்சளும் பழுப்பும் கலந்ததா இருக்கும். என்ன கருப்பும் பழுப்பும் கலந்த நிறம். வண்ண உரிவை உடைய உரித்த 2 யானை தோலையும் உரித்திருக்கிறார், இதுக உரித்திருக்கிறார். ஆனா வண்ணமா கலந்திருக்கிற உரை வந்து புலித்தோல், யானை தோல் கருப்பா இருக்கு. வளரும் பவள நிறமும். வளருமண்டா மேன்மேனும் வெளிப்பட்டு ஒளி வீசுகின்ற வளருகின்ற பவள நிறம். இறைவன் வந்து நீலத்திருமேனி அல்ல, இப்பெல்லாம் நீலம்தான் எல்லா இடமும் இருக்குது. இறைவன் பவள நிறம், செம்பவள நிறம். செய்யோன் சிவன், செம்மையானவன், சிறந்தவன், மேன்மையானவன், பண்பானவன், பூரணமானவன், செம்மை, ரௌத்திரமானவன்,
சிவப்புக்கு கோபம் உள்ளவன், அழிப்பவன் எல்லாம் அதுக்கு வரும். பவள நிறமும், அத முந்தி சொல்லுவார், பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீர் வந்து படிப்பார் இல்லையா? சிவனுடைய கம்ப்ளெக்ஷன் வந்து ரெடிஷ் கம்ப்ளெக்ஷன். அண்ணல் அரண், அண்ணல் அரண் முரண் ஏறும். சிவபெருமானுக்கு ஏறு என்பது வாகனமாக இருக்கிறது. வெள்ளை எருதேறி. ஏறு என்னத்தை குறிக்குது? தர்மத்தை குறிக்குது. வெள்ளேறு தர்மத்தை குறிக்குது. தர்ம தேவதை. 4 கால்களின் 4 வேதங்கள். வேதங்கள் இல்லாவிட்டால் தர்மம் இல்லை. வேதம் என்றது ஸ்கிரிப்சர்ஸ். அந்த இது வந்து இறைவனை தாங்குது, இறைவனை கொண்டு செல்லுது, இறைவனுக்கு இறைவன் தரு என்றாலே தாங்குவது என்று அர்த்தம். இப்ப இறைவனையே தாங்குவது தரு. தர்மன் தலை காக்குவன்று சொல். இறைவனையே தர்மன் தான் தாங்குதுன்றா எங்களையும் அதான் தாக்கும். தர்மன் தாங்கிறது மட்டுமல்ல, பாதுகாப்பாயும் இருக்குமா தர்மம். அண்ணல் அரண், இறைவனுக்கு அரணாக பாதுகாப்பாகவும் இருக்குது எருது. பாத்தீங்களா? முன்னால ஒரு தரம் வரையலா என்ன விருட்டு எருது முட்டி போடும். அண்ணல் அரண், அரண்டா பாதுகாப்பு. முரண் நேரம், முரணேறம் என்றால் முரண்படுகின்ற, எதிர்த்து வருகிறவர்களை முரணுற்று எதிர்க்கின்ற, முரண்படுகின்ற ஏறும். அண்ணல் அரண் முரணேறும். இப்ப தர்மம் வந்து எங்களை தாங்குது, தர்மம் எங்களை பாதுகாக்குது. பாத்தீங்களா? அந்த ஏறுக்கு 2 விஷயம் இருக்கு. தாங்கிறது மட்டுமில்லை, இறைவனுக்கு பாதுகாப்பும். அண்ணல் அரண் முரணேறும் அகலம் வளாய அரவும். கலம் என்றது இங்கே மார்பை சொல்லுது. மார்பை சொல்லுது. மார்பிலே ஊர்ந்து திரிகின்ற வளைந்து தளவி இருக்கின்ற பாம்புகளும். திண்ணன் கெடின புனலும். திண்ணம் கெடிலம். கெடிலம் என்றா என்ன? கெடிலம் என்ன நான் நினைக்கிறேன், அந்த தண்ணி பார்க்கிற அந்த கேத்துல இருக்கிற அந்த அதைத்தான் கெடிலம் என்று சொல்றது. பாப்போம் என்ன இருக்குது. இல்ல, இங்க கெடில 6. கடில 6. இங்கே இருக்கிற ஆட்டுக்கு பெயர் கடினம். திண்ணிய கரையை கொண்ட, கடினமான கரையை கொண்ட. திண்ணன் கெடில புனலும். கடில புனல், கடில 6. உடையார் ஒருவர் தமர். தமரண்டால் யார்? நமரண்டா நம்முடையவர். நமரண்டா நம்முடையவர். தம்முடையவர் என்று சொல்றது. அவர் தம் உடையவர். நாங்கள் அவற்றை உடையவர்கள். அவருக்கு அடிமைகள் நாங்கள். சுண்ணவன் சந்தன சாந்தம். சந்தன வசன பொருந்திய சந்தன சாந்தை பூசியவரும். சுடர் திங்கச் சூளாமணியும் ஒளி பொருந்திய திங்களை தலையணியாக அணிந்தவரும். வண்ண உரிவை உடையும் வண்ணமுள்ள புலித்தோலை ஆடையாக அணிந்தவரும். வளரும் பலரமும் மேன்மேலும் ஒளி வீசுகின்ற பவளவர்ணமான திருமேனியை உடையவரும். அண்ணல் அரண் முரணேறும். பகவர்களை எதிர்த்து அவருக்கு காவலாக இருந்து அவரை தாங்கிக் கொண்டுகின்ற வெள்ளேறும். அகலம் வளாய அரவும். மார்பை தழுவி பரவி இருக்கின்ற பாம்புகளும். திண்ணன் கெடில புனலும். கடினமான உறுதியான கரைகளை உடைய கெடில 6 உடையார். அவர் யாவற்றையும் தனக்கு அடையாளமாக கொண்டவர் ஒருவர். அவர் ஒருவர் யார்? சிவபெருமான் தான். அவர் தமர் நாம். அவருடைய அடியவர்கள், அவருடைய அடிமைகள், அவருடைய சேவகர்கள், தவருடைய தொண்டர்கள் நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை. எங்களுக்கு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அஞ்ச வருவதும் இல்லை. இனிமேல் அஞ்சுவதற்கு எங்களுக்கு கொண்டு வரவும் போவதில்லை. அடுத்தது குழலேயிலும் திகழாமைகள நீண்டதுண்டோள் பலம் சூழ்ந்து இலாக்கதில் போல வண்ணோளும் காண்டர் உள்ளின் சுரகும் கலந்த கட்டங்கள் கொடியும்
ஈண்டு உகடில புலனுடை நல்லுடு புனலுமுடியார் ஒருவர் தமதாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. இறைவன் அடையாளமெல்லாம் சொல்றார். பூண்டதோர் கேழலையிரும். கேழல் என்பது என்ன? பன்றி. பாம்பு பாம்பு பன்றி பன்றி அன்று கேழல் என்பது பன்றி. அந்த கோழ பதகத்தில் வருவன என்ன? யானை கேழல் நாகமோடு கரடி என்று வரும். பண்டிகைகளுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று பயப்பட தேவையில்லை. கேழல் கன்றி. பன்றி எயிரெண்டது பல்லு. அப்ப கேழலையிரு பன்றி பல்லு. பூண்டதோர் கேழலையிரு. எப்போது சிவபெருமான் பன்றி பல்லை அணிந்தார்? ஒரு கொண்டை ஊசி மாதிரி குத்தி இருக்கிறார் பன்றி பல்லு. அவ்வளவுதான். திருமால் வராக அவதாரம் எடுத்தப்படுது. எல்லா அவதாரம் முடிஞ்ச பிறகு சிவபெருமான் தான் சங்கரிக்கிறது. அப்ப வராக அவதாரம் எடுத்து முடிய அவருடைய உக்கிரம் தாங்க முடியாமல் இருந்த நேரத்தில் சிவபெருமான் அந்த பன்றியின் பல்லை வதஞ்செய்து பல்லை அதற்கு அணிகலனாக அணிந்தார். பூண்டதோர் கேழலையிரும் பொண்டிகள் ஆமை புரள. பொண்டிகன் ஆமை புரள என்றா அது வராக அவதாரத்தை கூர்ம அவதாரம். ஆமை என்பது கூர்மம். கூர்ம அவதாரத்துல அவருடைய ஓட்டை எடுத்து வதம் செய்தார். அந்த ஓட்டையும் அணிகலனத்தான் இருந்திருக்கிறார். பூண்டதோர் கேழலையிரம் பொண்டிகள் ஆமை உரள நீண்ட திண்டோல் வலஞ்சூழ்ந்து நிரா கதிர்போல் வெண்ணூலும். தோளிலே வலஞ்சுளியாக அணிந்த ஒளி வீசுகின்ற வெண்ணூல் பூநூல் அணிந்திருக்கிறார் பாருங்க. நீண்ட திண்டோல் வலஞ்சூழ்ந்து நிலா கதிர்போல் வெண்ணூலும் காந்தகு புள்ளின் சிறகம். இறகணிந்திருக்கிறாரல்லோ. இறகணிந்திருக்கிறார். கொக்கின் இறகணிந்திருக்கிறாரல்லோ. அதான் புள்ளின் சிறகம். கலந்த கட்டங்க கொடியும். கலந்த கட்டங்க கொடியும். அது ஒரு வித்தியாசமா இருக்கு. கட்டங்கம் என்ற அவருடைய ஆயுதம். அந்த மழுவின் வடிவம் எழுதப்பெற்ற கொடியா. சிவபெருமானுக்கு எருதுக்கொடி என்று பார்த்திருக்கிறோம். மழுவின் வடிவம் புரியப்பட்ட கட்டங்க கொடியும். வித்தியாசமா இருக்கு இல்லையா? மழுவை கொடியாக கொண்டவர். கட்டங்க கொடியும் ஈண்டு கெடில புனலுமுடையார். இங்க கெள்ளையாட்டு தீர்த்தத்தையும் உடையவராகிய ஒருவராகிய சிவபெருமானுக்கு அடியவர்கள் நாங்கள். நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. இந்த கட்டங்க கொடியை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கான்னு பாப்போம் குறிப்புரையில. மழுக்கொடியும் உண்டு போலும் என்றுதான் அவரும் போட்டிருக்கிறார். புதுசாக இருக்குது இல்லையா? மலைக்கொடியும் உண்டு போலும் இருக்கிறது போல இருக்குது. சில வேளைகள்ல அவருக்கு மலைக்கொடியும் ஒரு கொடியாக இருக்கின்றது. புதிய தகவல். அவைக்கும் புதிய தகவலாத்தான் இருந்திருக்கிறது. நல்லது. ஆயுதத்தை கொடியா சூளக்கொடி பார்த்திருக்கிறேன் தானே. திரிசூலத்துல கொடியில போடுற பார்த்திருக்கிறேன் தானே. திரிசூலத்தையும் அதை மழு என்று சொல்றது உண்டு. திரிசூலத்தையும் மழு என்று சொல்றது உண்டு. அவருடைய ஆயுதம். அப்ப திரிசூலத்தை கொடியாக கொண்டவர் என்று சொல்லலாம். நல்லது. அடுத்தது வேலும் சித்தபடமும் அதிகை சேணுயர் வீரட்டம் சூழ்ந்து தத்தும் கடில புனலுமுடையார் ஒருவர் தமர்ஞாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. ஒத்த வடத்து இளனாக உருத்திர பட்டம் இரண்டும். உருத்திர பட்டம் என்பது புதுமையாக இருக்கு. அதான் பாக்குறேன். தோல் பட்டிகை தோல்ல போடுறது. ரெண்டு பக்கமும் போடுவினம் பூன் மாதிரி. ஒத்த வடத்து இளநாகம். இளநாகம் வந்து வடமாக இருக்குது மாலையாக.
உருத்திர பட்டம் இரண்டும் தோளிலே அணியாக உருத்திர பட்டம் இருக்குது. முத்துவட கண்டிகை போட்டிருக்கிறார் ஆரம். முளைத்தழு மூவிலை வேலு வேலாகிய திரிசூலத்தை தாங்கி இருக்கிறார். சித்த வடமும் சித்த வடம் என்பதை இவர் பெரிய சைவ மடவனுடைய திருத்தலம் என்று போடுறார். சித்த வடம் என்பதற்கு இன்னொரு இதுவும் இருக்குது. நீங்கள் கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிமார் பூஜை பண்ணைக்க பார்த்திருப்பீங்கள். அவர்கள் பூநூலை வெளியில தெரிகிற மாதிரி அணியிறையில பார்த்திருப்பீங்களோ தெரியாது. அது அப்படியே அந்த ஒரு துணியால முறுக்கி இப்படி போட்டிருப்பார்கள் ஒரு துணி. அதை வடம் என்று மலையாள சித்த வடம் என்று சொல்றது. அதே மாதிரியாக இந்த மானக்கஞ்சாரணர் புராணத்துல வருமல்லோ, சிவபெருமான் அந்த பெண்ணுடைய கூந்தலை கேட்கிறாரல்லோ எனக்கு பூநூலுக்கு, அதிலையும் வடம் என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. இங்க வடம் என்பது பூநூலைத்தான் குறிப்பதாக இருக்க வேண்டும். மானக்கஞ்சாரணர் புராணத்துல இருக்க வேண்டும். இந்த பூநூல் வடம் தரிப்பதற்குத்தான் அவர் கேட்கிறார் என்ற கருத்தும் அதுல இருக்கு. யாராவது சிவகுமார் இன்றைக்கு இல்லை நினைக்கிறேன். என்ன போயிட்டு நூற்றி அவ்வென்பின் ஒளிமணிகோ தனிந்திருத்த திருத்தாள் வடம் பாத்தீங்களா? வடம் பூநூல். அப்ப சித்த வடம் என்பது மடம் இல்ல, அது இறைவன் அணிகிற பூநூல். இன்றைக்கும் அது ஒரு வடம் போல அப்படி இப்படி பெரிய முறுக்கி துணியோட அதோட முறுக்கி அணிகிறது சித்த வடம். அப்ப சித்த வடமும் என்றது அந்த வடம் அந்த இது இருக்குது. நான் படங்கள் அனுப்பி இருக்கேன். கேரளா இதுல செய்ய அது செய்வினம் ஐயர் மாதிரி. மதிகை சேனுயர் வீரட்டம். மதிகை சேனுரர் மதில்கள் உயர்ந்த மதில்களை உடைய வீரட்டம் சூழ்ந்து திருவீரட்டை சூழ்ந்திருக்கின்ற உயரமான மதிலும் தத்தெங்கெடில புனலும். அங்கே ஆறும் அதை சுற்றி கொண்டு போகுது. கெடிலாறு. உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. சிவபெருமானுடைய இன்னொரு திருக்கோலம் இங்க வருவது என்ன? சந்தன சாந்து அணிந்திருக்கிறார், முத்து படம் அணிந்திருக்கிறார், உருத்திர பட்டம் அணிந்திருக்கிறார் இல்லையா? கொஞ்சம் அலங்காரமாக இருக்கிறார் சிவபெருமான். அலங்காரமாக இருக்கிறார், கம்பீரத்தோட அலங்காரமா இருக்கிறார் இந்த சிவபெருமான். அதான் அந்த சித்த வடமும் மதிகை சேனுயர் வீரட்டஞ்சூழ்ந்து தத்தெங்கெடில புனலுமுடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அடுத்தது மடமான்மறி பொற்கலையும் மழுப்பாம் ஒரு கையில் வீணை குடமால் வரைய திண்டோளும் குனி சிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம் இருநில நீற்ற சுவடும் தடமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. மடமான்மறி ஒரு கையில மான்குட்டி. மடமான்மறி பொற்கலையும் பொற்கலை. கலை என்பது மானத்தான்.
மறி என்பது ஆண்மான் கலை, கலைமான் என்று சொல்றது, கண்ணே கலைமான் என்றெல்லாம் பாட்டு எல்லாம் இருக்கு. அதுக்கு மான், இதுல மான் தோல். மழு பாம்பு ஒரு கையில். அப்ப மான் கன்று ஒரு கையில, மடமான் மறை பொற்கலையும். நினைக்கிற உண்டாய எடுக்கல, மடமான் மறை பொற்கலையும். பெண், அது அந்த பெண் என்றல்ல, மான் மறை பொற்கலையும். பொன்னிறமான, நான் எடுப்பேன், பொன்னிறமான மான் கன்று ஒரு கையிலையும். மழு பாம்பு ஒரு கையில். ஒரு கையில பாம்போட கூடிய திரிசூலம். திரிசூலத்துல பாம்பு சுத்தி கொண்டிருக்குமல்லோ, ஒரு கையில். வீணை, வீணை என்னொரு கையில இருக்குது. வீணை என்னொரு கையில இருக்குது. அப்ப ஒரு கையில பொன்னிறமான மான் இருக்குது, இன்னொரு கையில திரிசூலன் பாம்போட இருக்குது, இன்னொரு கையில வீணை இருக்கிறது. குடமால் வரைய திண்டோளும். மலை போன்ற, வரையண்ட மலை. அப்ப குடதிசை, குடதிசை என்பது மேற்கு திசை. மேற்கு தொடர் மலை இருக்குத்தானே, மேற்கு தொடர் மலை, வெஸ்டர்ன் கட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்தியாவில் இருக்குது மேற்கு தொடர் மலை. அதுதான் திராவிட நாட்டை வடநாட்டிலிருந்து பிரிக்கிறது. மேற்கு தொடர் மலை பெரிய ஒரு நீண்ட வெஸ்டர்ன் கட்ஸ். குடமால் வரைய, அந்த மேற்கு தொடர் மலை போல திண்தோளும், திண்மையான வலிமையான தோளும். குனி சேலை கூத்தின் பலவும் பயில்வும். பயில்கின்றார், பயின்றாடன் நாதன் என்று சொன்னேன் நேற்று. வேதம் ஓதுகின்றார், வீணை வாசிக்கின்றார், நாட்டியம் ஆடுகின்றார். சிவபெருமான் இஸ் கான்ஸ்டன்ட்லி பிராக்டிசிங். அப்ப நாங்களும் பிராக்டிஸ் பண்ண வேணும். என்ன அப்ப குனி சிலை கூத்தின் பயில்வும். இங்க சிலை என்பது மலையையும் சொல்லும், சிலை என்பது வில்லையும் சொல்லும். வில்லு போல வளைந்து ஆடுகின்ற கூத்து. குனி சிலை, வளைந்து இருக்கின்ற வில்லு. வில்லு எப்படி வளைந்து இருக்கின்றதோ அதே மாதிரி வளைந்து ஆடுகின்ற கூத்தின், கூத்தை பயின்று ஆடுகின்றார். இடமால் தளவிய பாகம் இருநில நேற்ற சுவடம். இடப்பாகத்தில் திருமால் இருக்கிறார். திருமால் என்ன செய்திருக்கிறார்? இருநில நேற்ற சுவடம். மூவடியால உலகளந்தவர் அல்லோ இவர். 2 அடியால, ஒரு அடியால இந்த உலகம், ஒரு அடியால மேலுலகம், 2ஐயும் அளந்துட்டார். என்ன வாமனாவதாரத்தில். அப்ப இருநிலம் ஏற்ற சுவடு. இந்த இரு நிலங்களையும், இவ்வுலகத்தையும் அவ்வுலகத்தையும் ஏற்ற சுவடு, பாதங்களை உடைய இடமால், திருமாலை இடம் பாகன் தழுவி இருக்கின்றார். அதுபடிதான் இடப்பாகத்தில் திருமால் இருக்கின்றார். திருமால் மேலுலகம் கீழுலமாகிய ஈருலகங்களையும் தனது காலிலே காலச்சுவடாக கொண்டிருக்கிறார். இடமால் தழுவிய பாகம் இரு நிலன் ஏற்ற சுவடம். தடமார் கெடில புனலும். அதை சுத்தி ஓடுகின்ற கடில தீர்த்தமம். ஒருவர் உடையார், ஒருவர் உடையவர், உடைமையாக கொண்ட ஒருவர். தமர்நாம், அவருடைய தொண்டர் நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அடுத்த பாடல் படிங்க. பலபலகாமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் பலமே திரண்டு சுடரும் வான் கைலாயமலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் சமர்நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பலபல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். பலபல காமத்தராகி, எங்களை போல எல்லாம் அங்கே ஒரு விஷயம், இங்கே ஒரு விஷயம், அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது. பதைத்தெழுவார், பதவதப்பு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ். மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும், அவேண்ட மனத்துக்குள்ள கலமலக்கிட்டு திரியும், கலக்கி அடிச்சு கொண்டு திரிகிறார். கணபதி என்னும் களரும். பாத்தீங்களோ கணபதி எங்க இருக்கிறார் என்று.
இந்த டென்ஷன்ல ஓடிக்கொண்டிருக்கிற ஆக்களின் மனதுக்குள்ள கணபதி இருக்கிறாராம். அப்ப கணபதியை நெச்ச இருக்கா ஓம் கணபதியே நமக அல்லது வக்ரதுண்ட மகாகாய அல்ல 5 கரத்தின சொன்னா டென்ஷன் போயிடும். என்ன பாத்தீங்களே, பல பல காமத்தராகி பல பல விருப்பங்களில் ஈடுபாடுடையவர்களாக பதைத்தெழுவார் மனத்துள்ளே பதபதைத்து மனப்பதவுடன் ஓடித்திரைகளுடைய உள்ளத்தினுள்ளே கலமலக்கிட்டு திரியங் கணபதி என்னங்கலரும் உள்ளே கலக்கி கொண்டு இருக்கின்ற கணபதி என்கின்ற களிரையும் வலமேந்து 2 சுடரும் வலமேந்து 2 சுடரும் 2 சுடர்கள் சூரியன் சந்திரனாகிய சுடர்களை தனது கண்களாக உடையவர். வான் கையிலாய மலையும் வானை முட்டுகின்ற கைலாய மலையை தனது இருப்பிடமாக கொண்டவர். நலமார் கடில புனலின் நன்மைகளெல்லாம் ஆர்ந்திருக்கின்ற செறிந்திருக்கின்ற நன்மையான சிறப்பான கடில ஆற்றையும் உடையவர் ஒருவர் தமர்நாம். கணபதியையும் சிவபெருமான் தான் தன்னுடைய ஆளாக வைத்திருக்கின்றார். தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிபர கருளினன். அப்படித்தானே இருக்கு. அப்ப பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலபலக்கிட்டு திரியும் கணபதி என்னங்களிரும் வலமேந்தி 2 சுடரும் வான்கையிலாய மலையும் நலமார்கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். தமரண்டா அவருடைய ஆக்கள் நாங்கள். நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அடுத்தது பரந்தன கொல்லி விளங்கும் கரங்கு துடியின் முழக்கும் பரந்த 11 கணமும் பயின்றறியாதன பாட்டும் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும் நிரந்த கடில புனலும் உடையார் ஒருவர் அவர் நாம். ஒருவர் தமர்நாம். ஒருவர் தமர்நாம். ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. கரந்தனம். கரந்தனண்டா மறைக்கிறது. ஈவது கரவேல் என்று சொல்றது இல்ல. கரவு இருக்கப்படாது. கரந்தன கொள்ளி விளக்கங்கரங்குதுடையின் முழக்கம். கொள்ளி விளக்கு. கொள்ளி விளக்கண்டா என்ன? சுடலையில கொள்ளி வைக்கிற சுடலையில எரிகிற நெருப்பு. கொள்ளி வைக்கிற நெருப்பில எரிகிற எருப்பு. அதுதான் அவருக்கு விளக்கு. சுடலை சுடலை பொடி மேசி சுடலை கொள்ளி நெருப்பு அவருக்கு விளக்கு. கரங்கு துடியின் முழக்கம் ஒலிக்கின்ற கரங்கு. கரங்கு துடியின் முழக்கம் என்ற ஒலிக்கின்ற உடுக்கினுடைய முழக்கம். கொள்ளி விளக்க மறைச்சி வச்சிருக்கிறார். என்ன உடம்பு நாங்க கொள்ளி விளக்க காண்றையில தானே சிவபெருமானோட. கரந்தன கொள்ளி விளக்கம் கரங்கு துடியின் முழக்கம். கரந்தன என்று பன்மையா சொல்லி இருக்கிறார். இப்ப எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறார். என்னத்தை மறைச்சிருக்கிறார்? கொள்ளி விளக்க மறைச்சிருக்கிறார். உடுக்கின் ஒளியை மறைத்திருக்கிறார். பரந்த 11 கணமும் 18 கணங்கள் சிவபெருமானுக்கு. 18 கணங்கள் தெரியும் தானே. கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், ராட்சதர்கள், முனிவர்கள், சித்தரர்கள், கிம்புருடர்கள், மற்றது இன்னொன்று இருக்கு ஒரு கணக்கு. அப்படி 18 கணங்கள் இருக்கிறது. 18 கணங்கள் பூதங்கள் எல்லாம் இருக்கு. 18 கணங்களும் பயின்றறியாதன பாட்டும். இதுவரை யாரும் பாடி பயின்று அறியாத பாட்டை உடையவர் சிவபெருமான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இப்ப பாட்டு எழுதுது. என்ன திருக்குறளை பற்றி கேட்டா திருக்குறளை இல்லாத உள்ள போடுது. பயன்றறியாதன பாட்டும் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும். அரங்கிடை நூலறிவாளர். அரங்கு என்பது மேடை. இங்க நாடக மேடை, நடன மேடை. நடன மேடை வல்லவர்களினால, நடன மேடை வல்லவர்கள் அந்த நூலறை உடையவர்களினால கூட அறியப்படாத கூத்து. அறியப்படாத பாட்டும் அறியப்படாத கூத்தும்.
நிரந்த கெடில புனலம் உடையார் பரந்திரு இருக்கின்ற கெடில ஆற்றையும் உடையவர் ஒருவர் தமர் நாம் அவருடைய ஆக்கள் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. இது இந்த சண்டை பிடிக்க நான் அவற்றையால் இன்னும் ஒரு தரம் ஒன்றும் பண்ணேலாது அப்படித்தானே சொல்றோம் நாங்க. என்ன எனக்கு ஒரு பயமும் இல்லை நான் அவற்றையால் அப்படி சொல்றதில்லை. ஒருவர் ஒன்றும் செய்யலாது அதைத்தான் சொல்றேன் நான். சிவபெருமாண்டையால் சிவபெருமான் எப்படி பாடப்பட்டவர் கரந்தன கொள்ளி விளக்கும் கரங்கு துடியின் முழக்கம். துடி என்பது உடுக்கு. பரந்த 18 பயின்றறியாதன பாட்டும் அரங்கிட நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும் நிரந்த கெடின புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. அடுத்தது கொலைவெறி வேங்கையதழும் குவவோடிலங்கு பொச்சோடும் விளைவெறி சங்கக் குளையும் விலையில் கபாலக்கலனும் மலைமகள் கைக்கொண்ட மார்பும் மணியார் திலங்குமிடரும் உளவுகடில புனலும் முடையாரொருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. கொலைவரி வேங்கை அதளம் என்ன கருத்து? கொல்லுகின்ற வேங்கை வரித்தோலையுடைய வேங்கை வரி வேங்கை அதழ். வேங்கையினுடைய அதழ் என்பது அந்த உரித்த தோல். அந்த வேங்கை கொலை செய்கின்ற வேங்கை கொல்லுகின்ற வேங்கை. கொல்புலித்தோல் ஆடை என்று இருக்குது. கொல்புலித்தோல் ஆடை அதான் கொலை வரி வேங்கை அதழம். குவவோடு இலங்கு பொத்தோடும். குவை என்றால் குவித்திருக்கிறது குவிந்தது குவை. குவவோடு இலங்கு பொத்தோடும் குவிந்த இலங்குகின்ற என்றா ஒளி வீசுகின்ற பொத்தோடு இடது காதல தோடு. அதைத்தான் சொல்ற குவவோடு இலங்கு பொத்தோடும். விலை பெறு சங்க குளையும் சங்கிலே வெட்டி கடைந்தெடுத்த குளை என்கிறார். ஆண்கள் அணிகிற காது குளை. அதை வலது காதிலே போட்டிருக்கிறார் குளை. விலையில் கபால கலனம் விலையில் விலமதிப்பில்லாத கபாலம் மண்டையோட்டை கலன் பாத்திரமாகவும் மலைமகள் கைக்கொண்ட மார்பும் மலைமகளை தனது பாகமாக கொண்ட மார்பையும் மணி ஆர்ந்து இலங்கு மிடர் மணிமிடரு மணிகண்டன் என்று சொல்றது இப்ப எல்லாம் மணிகண்டன் என்றால் ஐயப்பர் என்று இருப்பார்கள். மணி ஆர்ந்து இலங்கு நீல மணி போல நீலகண்டம் இருக்குது. மணி ஆர்ந்து இலங்கு மிடர் மிடர் என்றால் கழுத்து தொண்டை. நீலகண்டன் ஆலகால விடத்தை அருந்தி அது களத்திலே நின்றபடினால நீலகண்டன். முழு திருமேனியின் நீளமல்ல கண்டம் மட்டும் கண்டங்கரத்தவன். அஞ்சு உளவு கெடில புனலும். உளவு என்றால் ஓடுகின்ற கெடில புனலும் கெடிலை ஆறும் உடையார் ஒருவர் தமர்னாம் உடமையாக கொண்ட ஒருவருடைய ஆக்கள் நாம் அஞ்சுவது ஆதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. 8வது ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைத்த அறவும் பாடல் பயின்ற பல்பூதம் ஆயிரங்கொள் கருவி ஆடற்கரியதொரு கூட்டும் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து ஓடும் கடில புனலும் உடையார் ஒருவர் அமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. ஆடல் புரிந்த நிலையும் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அறையில் அசைத்த இரவும் அறையிலே பாம்பு கட்டியிருக்கின்றார். பாடல் பயின்றவள் பூதம் பல்லாயிரங்கொள் கருவி நாடற்கரியதோர் கூத்தும். பால்களை பாடிக்கொண்டிருக்கின்றன. பல்பூதங்கள் இருக்கின்றன. அந்த பல்பூதம் பல்லாயிரம் இருக்கின்றன. அதோடு வாத்திய கருவிகளை பாடி இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் பாடுகின்றார்கள், வாத்திய கருவிகளை இசைக்கின்றார்கள். அங்கே நாடற்கரியதோர் கூத்து. நாடற்கரியது என்றால் நீங்கள் நாடி சென்று பார்ப்பதற்கு அரியதான ஒரு கூத்தை இவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்ப பூத கணங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன. வாத்தியங்கள் எல்லாம் நந்தி மத்தளங்கொட்ட ஒன்றும் இருக்கல்ல.
இவர் முளவு வாசித்தார், அவர் குழல் வாசித்தார், அவர் வீணை வாசித்தார். அப்படி பூதகணங்கள் தெய்வங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்க இவர் ஒரு அருமையான நாடற்கரியதோர் கூத்தை நிகழ்த்தி கொண்டு நன்கு உயர் வீரட்டம், உயர்ந்த மதில்களுடைய வீரட்டத்தானத்தை சூழ்ந்து ஓடும் கெடுல புனர். இப்ப மனிதன் கட்டின மதிலையும் போடுறார் பாருங்க. நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து ஓடும் கெடுல புடல் வியற்கை உடையார் ஒருவர், அவற்றை உடைய கொண்ட ஒருவருடைய தமர் அவருடைய ஆட்கள் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அடுத்தது சூழும் பத்துகிலும் துகில் கிளி ஓவன கீழும் யாழில் மொழியவள் அஞ்ச அஞ்சாது அருவரை போன்ற வேளமுரித்த நிலையும் விரிபொழில் வீரட்டம் சூழ்ந்து தாளம் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சூழும் அரவத்துகிலம். அவர் சுற்றி இருக்கிறது பாம்பாடை, பாம்பைத்தான் அணிந்திருக்கின்றார். சூழும் அரவத்துகிலம் துகில் கிளி கோவண கீழன். துகில் என்பது துணி, துணியை கிழித்தெடுக்கின்ற துண்டு. அந்த துண்டை கோவணமாகவும் கீழாடையாகவும் அணிந்திருக்கின்றார். ஒரு சின்ன துண்டு தான் அவருக்கு. கீழ் என்பது கோவணத்துக்கும் வரும், கீழ் என்பது அறையில கட்டுகிற சின்ன துண்டுக்கும் வரும். துகில் கிளி கோவண கீழ். உங்க நாயன்மார் எல்லாரும் பார்த்தா அரைத்துண்டோடு தான் முந்தி இருந்தவை. என்ன பழைய நாங்கள் சமயவாட பாடத்துல பார்த்தா முழங்காலுக்கு மேல ஒரு சின்ன துண்டு கட்டி கொண்டுதான் இருப்பினோம். இப்ப முழங்காலுக்கு கீழே வந்துட்டுது, நாகரிகம் வந்துட்டு தானே. இப்ப எல்லாம் முழங்காலுக்கு கீழே தான் இருக்கிறது. அந்த காலத்து விதிப்படி முழங்காலுக்கு மேல கட்டுறதுதான் சாதாரண ஆடை. வேலைக்கு அதுகளுக்கு எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் விதிக்கும் அதுக்கு இருக்கிறது. முழங்காலுக்கு கீழே ஆடை அணியப்படாதுன்றது துறவிகளுக்குரிய விதி. சைவ சன்னியாச பத்ததி அப்படித்தான் சொல்லுது. துறவிகள் முழங்காலுக்கு கீழே உடை இல்லை அவைக்கு. அதாவது முழங்காலுக்கு கீழையும் அரைக்கு மேலையும் துறவிகளுக்கு உடை இல்லை சைவ சன்னியாசத்துல. ஏன்னா தமிழ்நாடு வெம்மதிடம் தானே அரைக்கு மேலேயும் முழங்காலுக்கு கீழே உடை இல்லை. மற்றது அவைக்குரிய விதிகள்ல அது இருக்குது. அவ இப்ப அதெல்லாம் இல்லை. ஆனா அந்த துகில் கோவண கீழும் என்ற பாடல், கோவண கீழும் அந்த அழகான வர்ணனை எங்க வருமெண்டா சுந்தரமூர்த்தி நாடாருக்கு தடுத்தாட்கொள்ள வாரார் அந்த ஐயர் கிள பிராமண வடிவத்தில். அதுல வடிவா சொல்லுவார் அந்த டிரான்ஸ்பரண்டான வேட்டி, அந்த வேட்டிக்குள்ளால தெரிகிற அவருடைய கோவணம் எல்லாம் அழகாக வர்ணிப்பார். துகில் கிளி கோவண கீழும் யாழின் மொழியவளஞ்ச. யாழின் மொழியாருக்கு இங்க உமாதேவியார். உமாதேவியார் அஞ்சும்படியாக அஞ்சாது அருவரை போன்ற வேளமுரித்த நிலையும் மலை போன்ற, தான் பயப்படாமல் மலை போன்ற வேளம் யாழினை உரித்த நிலையும். அந்த பாட்டில் அந்த உமையாவள் 5 நாள் என்றது எல்லா இடத்திலையும் வரும். விரித்த பல்வர் சூளம் படிபடுத மருகங்கை தரித்ததோர் கோலகால வைரவாகி வேளம் உரித்து உமை அஞ்சக் கண்டு சிரித்தருள் செய்தார் சிவரை சென்னரை செல்லனார் என்று நிறுத்தினாக பாட்டு. அதே மாதிரி இதுவும் யாழின் மொழியவள் அஞ்சாது அருவரை போன்ற வேளம் உரித்த நிலையும் விரிபொழில் வீரட்டன் சூழ்ந்து. விரிபொழில் விரிந்து பரந்த பொழில். பொழில் என்பது பாக், மேன்மேட் பாக், அதான் பொழில், காடல்ல. வீரட்டம், அந்த வீரட்டத்துல எவ்வளவும் இருக்கு, சூழ்ந்து இருக்குது. தாளுங் கெடில புனலும், அதை சூழ்ந்து ஓடுகின்ற கெடில ஆறும். உடையார் உடையவராகிய ஒருவர் ஒருவருடைய தமர் நாம் ஆட்கள் நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று போட்டிருக்கு. சிவபெருமானுடைய கீழ் என்கின்ற கோவண ஆடை ஞானத்தை குறைக்குமா. அது ஞானத்தை, அவருடைய ஷடை என்பது ஞானத்தை குறைக்கும். அவருடைய கீழ் என்ற கோவணமும் ஞானத்தை குறைக்கும். அரவு மாயையை குறிக்கும். ஜடசக்தியாகிய மாயை ஆபரணம் போல அணிகிறது, எடுத்து வைக்கிறது. அரபாபரணன் தந்த அருமறை என்று வரும் ஆபரணமாக, அது அதை குறிக்கும். கெரி யானை என்பது ஆணவ மலத்தை குறைக்கும். ஆணவ மலத்தை குறைக்கும். யானையை இல்லாம பண்ணல, யானையை உரித்து தோலை போர்த்தார். என்ன கருத்து? ஏன் தோலை போர்த்திருக்கிறார்?
அடக்கி இருக்கிறார். தோல் இனி தோல் எழும்பி கத்துமோ யானை மாதிரி பிளிருமோ மதங்கொள்ளுமோ இல்ல உரிச்சாச்சு. ஆனா தோல் இருக்குது அடையாளம். ஆணவத்தை அடக்குறார். ஆணவத்தை ஏன் ஆணவத்தை அடக்கி விடுறார்? ஒரேடியாக ஒழித்து விடலாம் தானே. நீங்கள் இறைவனோடு ஒன்றித்து விட்டீர்கள். ஒன்றித்த பிறகு எப்படி இருக்கிறீர்கள்? சிவமாம் தன்மை பெற்று இருக்கிறீர்கள். சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனந்தத்தில் அளந்தி இருக்கிறீர்கள். அனுபவிக்கிறதுக்கு ஒரு செப்பரேஷன் இருந்தா தான் நீ அனுபவிக்கலாம். நீங்கள் அதுவை விட்டு அனுபவிக்கலாமோ? அந்த செப்பரேஷனை தருவது மலம். இப்ப பிரச்சனை தாரது அந்த மலமெல்லாம் வறுத்த வித்து போல் என்று சொல்லுவார்கள். வறுத்த வித்து பிற முளையாது. அது மாதிரி உயிர்த்த யானையின் தோல் போல அது எழும்பி திருப்பி நடக்காது, பலன் இல்லை. அது மாதிரி ஆணவம் இருக்கும். கரிய யானை இருக்கும். இருந்தால்தான் அந்த உயிர் இறைவனை அன்றி அனுபவிக்கும். இல்லை ஆனந்தத்தை அனுபவிக்கிறதல்லோ. அந்த அனுபவிப்பதற்கு அந்த டிஞ்ச் ஆஃப் செப்பரேஷன், ஒரு சின்ன ஒரு பிரிவு தேவை. அதான் அந்த இத்தை தருவது மலம் என்று வரும். இத்தை தருவது மலம் என்பது ஒரு சொல்லு, அருமையான சொல்லு. சிவ ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிக்க தருவது அந்த ஆணவ மலத்தின் சேடமை எங்கே இருக்கிற அந்த சின்ன இது உண்டு. மலம் அழியாது தானே, உம்மலங்களும் அழியாது. அப்ப இத்தை தருவது மலம். அதான் யானை தோலை அரை கணிந்திருக்கிறார். அதான் யாழின் மொழியவள் அஞ்சாதருவரை போன்ற வேள முறித்த நிலையும் விரிபொழில் வீரட்டஞ்சூழ்ந்து தாளும் கெடில புனலும் எல்லாம் இயற்க வர்ண சங்க இலக்கிய தொடர் என்ற தொடர்ச்சி இயற்கையை போட்டுதல். அப்ப மனித எத்தனங்களினால் வர அழகையும் போட்டுதல். மனிதன எத்தனங்களால கட்டப்பட்ட மதில்கள் கோபுரங்களையும் விவரித்து பாடுவார். மனித இனத்தனத்தினால வந்த பொழில் பாக் அதுகளையும் பாடுவார். இயல்பாக இருக்கிற காடுகள் மேலைகளையும் பாடுவார். சோலை பாக் பரங்கள் சூழ்ந்தது. பொதுவாக மேன் மேடா இருக்கிறது தான் பொழில். சோலை பொழில், காடா இருக்கிறது மற்றது. விரிபொழில் வீரட்டஞ்சூழ்ந்து தாளும் கெழில புனலும் முடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. நிறைவு பாடல். கைகள் புடித்து நங்கை நடந்த மலையை உரங்கள் எல்லாம் கொண்டெடுத்தார் 9 மலர வரங்கள் கொடுத்தருள் செய்வான். மலர்வழில் வீரட்டம் சூழ்ந்து நிரம்புகடில புனலமுடையா ஒருவர் தமர்தாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவது இல்லை. என்ன சொல்றார்? ராவணன் மலை எடுத்து சொல்றாரு. பாத்தீங்களா? பிடிச்சிட்டீங்க. நடம்பழு கைகள் பிடித்து கையிலே நரம்புகள் புடைத்தளும்படியாக. பாத்தீங்களா? அந்த வெயிட் தூக்குறாங்கள பாப்பீங்களா? வெயிட் லிஃப்ட் பண்ணிக்க நரம்புகள் எல்லாம் புடைத்து வருமல்ல, அது மாதிரி நரம்பழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மேல இருக்கின்ற சிவருமானுடைய உமாதேவியார் அஞ்சும்படியாக மலையை உரங்கள் எல்லாம் கொண்டெடுத்தான். தன்னுடைய பலமெல்லாவற்றையும் சேர்த்து மலையை கைலாய மலையை எடுத்தான். பெயர்த்தவனுடைய 9 மலர. 9 கொண்டது 10 தலையில 10 இல்ல, 10 தலைகளும் 9 2 10 அலற. அதான் 9 அலற. அலற பெருங்குடல் எழுத்து அழுதானதான் ராவணன் என்று பெயர். அலற வரங்கள் கொடுத்தருள் செய்வான். ராவணனுக்கு வரங்கள் கொடுத்தார். சங்கரன் கொடுத்த பாலும் இருக்கல்ல, ஆயுள் பலம் எல்லாம் கொடுத்தார். வரங்கொடுத்து அருள் செய்வான். வளர் பொழில் வளர்கின்ற ஊங்கி வளர்கின்ற பொழில்கள் சூழ்ந்த வீரட்டானத்தை சூழ்ந்து நிரம்பு கெடில புனலும் நிறைந்து ஓடுகின்ற கெடில யாரும் உடையார் உடையவர் ஒருவர் தமர்நாம் அவருடைய ஆட்கள் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. நாமர்க்கும் குடியெல்லோ நமனை அஞ்சோம் என்றும் பதியம் பாடியிருக்கிறது. அச்சத்தை போக்குவதற்காக
பதவதப்பை போக்குவதற்காக பாடியிருக்கிறார். சிவருமாடிய புதுவிதமான கோலம் சுண்ணவன் சந்தனத்தாந்து முத்து வடம், மற்றது உருத்திரப்பட்டம், சித்த வடம் என்கிற அந்த அழகு, மற்றது மழுக்கொடி, அது அப்படி கொஞ்சம் வித்தியாசமான கோலத்தில் சிவபெருமான பார்க்கின்றார். வான்முகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி.